கோவை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கவுண்டம்பாளையம் பகுதியில் 830 வாக்காளர்களின் பெயர்கள் காணவில்லை என்றும் மறு வாக்குப்பதிவு நடத்த தேர்தல் அதிகாரியிடம் புகார் மனு அளிக்க உள்ளதாகவும் வானதி சீனிவாசன் எம்எல்ஏ தெரிவித்துள்ளார். கோவை பாராளுமன்ற தொகுதியில காலையிலிருந்து பல்வேறு இடங்களில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு பூத்துகள்லையுமே குறிப்பாக வட இந்தியர்களுடைய வாக்குகள், பிராமணர்களுடைய வாக்குகளை தேர்ந்தெடுத்து அதை டெலீட் பண்ணியிருக்காங்க. பிஎல்ஓ கிட்ட கேட்டா நாங்க நோட்டீஸ் கொடுத்துருக்கோங்கிறாங்க. என்ன இதுல ரொம்ப ஒரு கொடுமையான விஷயம்னா, ஒரு கணவருக்கு ஓட்டு இருக்கு, மனைவிக்கு இல்ல. பெற்றோர்களுக்கு இருக்குது, குழந்தைகளுக்கு இல்ல. ஒரு சில இடத்துல குழந்தைங்களுக்கு இருக்கு, பெற்றோர்களுக்கு இல்ல. இந்த மாதிரி திட்டமிட்ட ரீதியில் வேண்டுமென்றே பாரதிய ஜனதா கட்சிக்கு விழுகின்ற வாக்குகள் என்று தெரிந்த வாக்குகளை இவர்கள் ஒவ்வொரு பூத்திலேயும் திட்டமிட்ட ரீதியில இங்க நீக்கியிருக்காங்க. இதனால இந்த பகுதியில் குறிப்பாக கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய இந்த பூத்துல கவுண்டம்பாளையம் தொகுதியில இந்த குறிப்பாக அங்கப்பா கல்லூரி வளாகத்தில் இருக்கக்கூடிய பூத்துல 830 வாக்குகள் திட்டமிட்டு அவர்கள் இதை எடுத்திருக்காங்க, நீக்கியிருக்காங்க. அதனால அந்த 830 பேரோட மனுவா சேர்த்தி நாங்க பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் எங்களோட சீஃப் ஏஜென்ட் திரு ஜி.கே. நாகராஜ் அவர்கள் ரிட்டர்னிங் ஆபீசருக்கு மனு கொடுக்கறாங்க. இந்த பூத்துல மறு வாக்குப்பதிவு நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கறத நாங்க உடனடியா தேர்தல் ஆணையத்துக்கும் அனுப்புறோம். இதுல எங்களுக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் இந்த மக்கள் இதை விட போறதா இல்ல. நிச்சயமாக அவர்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக பாரதிய ஜனதா கட்சி அவர்களோடு துணை நிற்கும். இதுல இந்த பூத்து மட்டும் இல்லைங்க, கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதியோட இந்த பூத்து மட்டும் இல்ல, ஈவன் தெற்கு தொகுதியில கூட குறிப்பாக தெப்பக்குளம் பகுதியில அதிகமாக வட இந்தியர்கள் வசிக்கின்ற பகுதியில இதே மாதிரி பிரச்சனை. அங்கேயும் நாங்க மனு கொடுக்கிறோம். இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் எந்த பூத்துகள் எல்லாம் இந்த மாதிரி திட்டமிட்ட ரீதியில வாக்குகளை நீக்கி இருக்காங்களோ அங்க எல்லாமே நாங்க மனுவை கொடுத்து மறு வாக்குப்பதிவு நடத்துவதற்கு நாங்க அரசாங்க தேர்தல் கமிஷனுக்கு நாங்க எங்களோட மனுவை. இங்க இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிகள் என்ன சொல்லிருக்காங்க? தேர்தல் அதிகாரிகள் என்ன சொல்றாங்க, நாங்க ஜனவரி மாசத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு எல்லாம் நோட்டீஸ் கொடுத்து அதுக்கப்புறம் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஆனா அது உண்மை இல்லை. எப்படின்னு கேட்டா, அவங்க நோட்டீஸ் கொடுத்தான்னு சொல்றாங்க, ஆனா நோட்டீஸ் யாருக்குமே வரல. அப்ப இவங்க யாருக்கு நோட்டீஸ் கொடுத்தாங்க? சொந்த வீடு எல்லாமே அந்த இடத்துல 15 வருஷம் 20 வருஷம் வசிக்கிறவங்க. பாருங்க, அந்த அக்கா சொல்றாங்க 40 வருஷமா குடியிருக்கிற ஒரு வீட்டுல அவங்க வீட்டை காலி பண்ணிட்டேன்னு எப்படி இவங்க எடுக்க முடியும்? ஆக திட்டமிட்ட ரீதியில இதுல இங்க இருக்கக்கூடிய உள்ளூர் அதிகாரிகள் இந்த வேலையை பார்த்திருக்காங்க அப்படிங்கறத எங்களோட இந்த மாதிரி இந்த இடத்துல ஆளுங்க இல்ல, ஷிஃப்ட் ஆயிருக்காங்க, நாங்க வெரிஃபிகேஷன் பண்ண போனோம், அவங்க காலி பண்ணதா சொன்னாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு இவங்களே எழுதிக்க வேண்டியதானே. உண்மை இருந்தாதாங்க பிரச்சனை. பொய் எழுதுறவங்க 10 பொய் வேணாலும் எழுதிட்டு போலாமே. இந்த பொய் தான் இப்ப இங்க பண்ணிட்டு இருக்காங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.